வெளியில் போனார். எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டின்னு நாகரா எடுத்துகிட்டு போய் இந்த சீனை டயலாகாக ரெக்கார்ட் பண்ணிட்டு நாயகராவில் பிளேபேக் பண்ணிட்டு அதுக்கு ஆக்ட் பண்ணுவா. அவளுக்கு அப்பான்னு அடிக்கிறதெல்லாம் பார்க்கறதை விட the reaction of this protagonist அடி வாங்கி அந்த எமோஷன் கொண்டு வந்து அவ கில் பண்ணுறதுக்கு டிசிஷன் எடுக்கிற சீனாக வருது. அந்த சீனை பக்கா அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ ரிஹர்சல் பண்ண, அதில் அப்பா அழறது, அடிக்கிறது, அப்பாவே அடிக்கிறீங்களே நீங்கள் என்ன அடிக்கிறீடா, அதெல்லாம் வந்து ரியல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க டயலாக். அப்படியே நாகராவில் ஃபுல் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்போ எங்கள்கிட்ட வராரு. இந்த டோட்டல் லென்த் இது. இந்த அடிக்கிறான்ல பையன், அப்பா அடிக்கிறான், அந்த டைமில் கிளேர் வரணுங்கிறாரு. அதே மாதிரி அந்த இடத்துல வரும்போது அங்கே ஒரு கிளேர் வரணும். கரெக்டாக இட் இஸ் ஃபேஸில் ஒரு கிளேர் வரும், கேமரா கிளேர் வரும். ஸோ அந்த எண்டில் இந்த எண்டு போகும்போது எந்த இடத்துல டயலாக் வரும், த ஸ்பீட் ஆஃப் த ட்ராலி ஷுட் பி ஸோ கரெக்ட். அப்போ தான் கிளேர் மிஸ் இல்லை, கிளேர் மிஸ் ஆகிடும். ஃபோக்கஸ் ஹஸ் டு பி கரெக்ட். நேராக சுரேஷ் நீ ட்ராலி தள்ளுன்ட்டார். ஸோ ட்ராலி தள்ளுற வேலை எனக்கு அன்னைக்கு அமீர்ஜான் இல்லை, அவர் தான் பார்த்துப்பாரு. ஸோ இட் வாஸ் வெரி 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 சேலஞ்சிங் ஷாட், மறக்க முடியாத ஒரு ஷாட்டு. லோக்நாத் கேமராமேன், சுரேஷ் உங்கள் கையில் இருக்குது. அந்த இடத்துல நான் வந்து கிளாரை பிடிக்கவே முடியாது. அந்த டயலாக் ஸ்லாப் பண்ணும்போது நீ அங்கே இல்லைன்னு இந்த மார்க்கில் இல்லைன்னா ஐ கேன் கெட் தி கிளார். மார்க் டேரக்டர் இல்லை நீங்கள் ரெடினா சொல்லுங்கன்னார். ஒரு சரிதா வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாக நாகரா போட்டு நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணிவிட்டு ரெடி சார். மானிட்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போது டேரக்டர் வந்தார், நாகரா போட. அவளுக்கு சரிதாக்கு என்ன சேலஞ்சு, அந்த இடத்த கரெக்டாக கிளிசரின் வரணும் கண்ணில். ஷார்ட் ரன்னிங் டைம் இஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 minutes அந்த ஷார்ட்டு. எப்படி அந்த டைமில் கிளிசரின் வந்தது, எப்படி அந்த டைமில் கிளாருக்கு வரணும், எதுவுமே நோபடி ஹஸ் கண்ட்ரோல் ஓவர் தட். பட் ஷீ டிட் இட். ஒரே ஃபர்ஸ்ட் டேக்கில் வி ஹேட் டு டூ இட். இல்லை மறுபடியும் எடுக்க முடியாது. அவ்வளோ லோக்நாத் சார் இந்த எண்டுலேருந்து பாடி இப்படி திருப்பணும். ஃபோக்கஸ் காரம் வந்து அவள் படுத்து சுத்தணும். ஐ மீன் யாராவது அந்த ஃபோக்கஸோட அந்த மேட்டரை புரிஞ்சுன்னா தெரியும். அது it's a very challenging shot. அது only Balchandar sir can create that kind of shot. It was an amazing shot. The way he traveled, the way he performed, and the way எல்லா ஆர்டிஸ்டெல்லாம் பின்னாடிலேருந்து பார்க்குறாங்க அந்த சீன் கண்ணு முன்னாடி எப்படி அது எனாக்ட் ஆகுது, அந்த சீனை எப்படி கன்சீவ் பண்ணார். ஐ திங்க் இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் ஷாட். அது ஃபார் மீ இட் வாஸ் சேலஞ்ச். அன்னைக்கு அந்த ஷாட்டை பார்த்து பால்சந்தத்தை தட்டி கொடுத்தாரு. சூப்பர் அப்படின்னு.